ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்களில் 3வது பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி 2 பார்ட் இருக்கும், அதை பார்க்காதீங்க, தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா நிறைய அவுட் சோர்ஸ் தகவல்கள் அதில் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்த ஒரு உன்னதமான தலைவர். இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 7, 1859. இறப்பு வந்து செப்டம்பர் 18, 1945. இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாசன் தான். சரிங்களா? இவங்க அப்பா பேர் தான் இரட்டைமலை. சரிங்களா? இவர் ஸ்கூலில் கொடுக்கும்போது சீனிவாசன் கொடுக்காம இரட்டைமலை சீனிவாசன் எங்கள் அப்பா பேர் முன்னாடி கொடுத்தனால அதுவே அவரோட பேராக போச்சு. சரிங்களா? இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் கோழியாலம் அப்படிங்கிற சிற்றூர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ள தான் வரும். சரிங்களா? வறுமையின் காரணமாக பள்ளி படிப்போட இவர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பை நிறுத்திக்கிட்டாரு. இவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து இருந்ததுனால அந்த சாதிய படிகளோட அந்த கொடுமையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் சின்ன வயசுலேயே அனுபவிச்சிருக்காரு. ஸோ அதனால சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் யாருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களோட எல்லாத்துக்காகவும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போராடின ஒரு தலைவர். இவரோட தன்னலமற்ற சேவைக்காக ஆங்கில அரசாங்கம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டம் 1926லையும், ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் 1930லையும், திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டம் 1936லையும் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயசரிதை எழுதியிருக்காரு. அந்த சுயசரிதையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிறது 1939 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு சின்ன நூல் தான், அதிகபட்சம் 30 பக்கம் தான் இது. இந்த அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுயசரிதை எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஆரம்ப காலகட்டங்களில் எழுதப்பட்ட சுயசரிதைகளில் இதுவும் ஒன்று. இந்த சுயசரிதைகள் மூலமாக இவரோட இளமை காலம் என்ன, அவரோட அரசியல் சமூக பணிகள் என்னங்கிறத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அவர் அந்த சுயசரிதையிலேயே கோயம்புத்தூர்ல இவர் கல்வி கற்ற மாணவர்கள் பள்ளியில 400 மாணவர்கள் இருந்திருக்காங்க. அதுல 10 மாணவர்கள் தவிர எல்லாருமே பிராமண மாணவர்கள் அப்படின்னு அவரோட சுயசரிதையிலே எழுதியிருக்காரு. அப்பனா 400 பேர் படிச்ச ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு 10 பேர் மட்டும்தான் படிச்சிருக்காங்க ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள்னா அந்த மாணவர்கள் கண்டிப்பாக ஜாதிய கொடுமைக்கு ஆளாயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவர் நீலகிரியில ஒரு கணக்கராக ஆங்கில நிறுவனத்தில் வேலை செஞ்சிருக்காரு. 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 1800ல சென்னை வந்திருக்காரு. 1890கள்ல. சரிங்களா? 1893ல இருந்து 1900 வரைக்கும் 7 ஆண்டுகள் பறையன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தியிருக்காரு. சரிங்களா? அந்த பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா பறையர் இன மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ற மாதிரி அது நடத்திருக்காரு. ஆரம்பத்துல அது மாத பத்திரிகையா ரிலீஸ் பண்ணி 3 மாசத்துல அது வார பத்திரிகையா வெளியே வந்திருக்குது. அந்த பத்திரிகையில நிறைய விஷயங்கள் எழுதுனால இவர் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டனைகள் பெற்றிருக்காரு, அபராதம் கட்டியிருக்காரு. சரிங்களா? இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சீனிவாசன் தான். ஒரு ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்தனால இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரம்னா கடவுள் நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு இதுல பிறந்தனால இவர் வந்து பாத்தீங்கன்னா இரட்டைமலை அப்படிங்கிறத எங்க அப்பா பேரு. ஸ்கூல்ல கொடுக்கும்போது இரட்டைமலைன்னு வந்து பாத்தீங்கன்னா இதா கொடுத்துட்டாங்க. அதாவது அப்பா பேரை வந்து முன்னாடி தவறுதலா எழுந்து அப்படியே இரட்டைமலை சீனிவாசனாவே நிலைச்சிருச்சு. அவரோட 31வது வயசுல பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1891ல தோற்றுவிச்சிருக்காரு. ஸ்கூல் புக்ல உங்களுக்கு ஆதி திராவிட மகாஜன சபைன்னு கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பறையர் மகாஜன சபை தான். 1891ல 1893ல அந்த பறையர் மகாஜன சபை அப்படிங்கிறத ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற பேர் மாத்துறாரு. சரிங்களா? இந்த தகவல் ஸ்கூல் புக்ல இருக்காது. சரியா? ஸோ சீனிவாசன் வந்து பாத்தீங்கன்னா 1890ல சென்னை வந்துட்டாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு 1900ல வேலை தேடி தென்னாப்பிரிக்கா போயிருக்காரு. அங்க நீதிமன்றத்தில் ஆவணங்களை மொழிபெயர்த்து கூறும் வேலை பார்த்திருக்காரு. அங்க அவருக்கு காந்தியோட நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? இவர் தென்னாப்பிரிக்கால இருந்தப்பதான் 1916ல தான் இந்த பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் தோன்றிருக்கு. அதுக்கப்புறம் அவர் அங்க இருந்ததுனால அந்த ஆதி திராவிட மகாஜன சபை இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சபைகள் வந்து பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் இவர் இல்லாதனால கொஞ்சம் இதாகும் போது ஆதி திராவிட மகா சபை அப்படின்னு சொல்லிட்டு MC ராஜாவால புதுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் புக்ல இவரு பேரையும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். சரியா?
இதை தான் இவர் வந்து கொஞ்சம் புதுப்பிச்சிருக்காரு. யார்? எம்சி ராஜா. சரிங்களா? 1900 போனவர் வந்து பாத்தீங்கன்னா 21 ஆண்டுகளுக்கு அப்புறம் தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியா திரும்பியிருக்காரு. இந்த கேப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம் நீதி கட்சியெல்லாம் வளர்ந்துருச்சு. ஸோ போனதுக்கு அப்புறம் இவரா அந்த நீதி கட்சியில அவரோட கொஞ்சம் இணையறாரு. அது மட்டும் இல்லாம அம்பேத்கரோட இவர் பயங்கர க்ளோஸ். லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மாநாடுகள் நடந்திருக்கு இல்லையா? அந்த 3 மாநாடுகள்ல முதல் 2 மாநாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இவர் கலந்திருப்பார். 1930-31 அம்பேத்கரோட சேர்ந்து 2 வட்டை மேஜை மாநாடுகள்ல கலந்துகிட்டு சமூகத்தில் விளிம்பு நிலை மக்களுக்காக அந்த மாநாடுகள்ல குரல் கொடுத்திருக்காரு. சரியா? அப்புறம் 1930-31 முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 32ல வகுப்பு வாரி தீர்மானத்தை ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ராம்சே மெக்டொனால்ட் கொண்டு வந்திருப்பாரு. அதுல காந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தொகுதிகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதிகள் கொடுத்துக்கிறதை ஏத்துக்காம அவர் என்ன பண்ணுவாரு? உண்ணாவிரதம் அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு அந்த ஒடுக்கப்பட்ட தனித்தொகுதிகள் வேணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ஒரு பக்கம் பிடிவாதமா நிற்கும் போது 2 பேத்துக்கும் கிளாஷ் இருக்கும் இல்லையா? அப்ப கிளாஷ் இருக்கும்போது இவர் ஆல்ரெடி ஒரு காந்தி வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில நல்ல பழக்கம், ஒரு 10-15 வருட பழக்கம். அந்த பழக்கத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா காந்தியை சந்திச்சு நேர்ல இந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா காந்தி ஒத்துழைக்கல. வேற வழி இல்லாம அம்பேத்கரோட சேர்ந்து அந்த தனித்தொகுதிகள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தீர்மானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு அம்பேத்கரோட சேர்ந்து காந்தி எதிராகவே நின்றுருக்காரு. அதை தொடர்ந்துதான் 1932 வந்து பாத்தீங்கன்னா இந்த பூனா ஒப்பந்தம் செப்டம்பர் 24 தொடங்குவாங்க இல்லையா? அந்த பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட நபர்கள்ல இவரும் ஒருவர். அம்பேத்கர், ஏட்டைமலை சீனிவாசன், இன்னும் நிறைய பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அந்த கையெழுத்து போட்டதுல இவரும் ஒருத்தர். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1945 செப்டம்பர் 18 வந்து பாத்தீங்கன்னா பெரியமேடு அப்படிங்கிற பகுதியில 87வது வயசுல இவர் இறந்துருவாரு. இவரோட பணியை பாராட்டி திருவிக அவர்கள் திராவிட மணி அப்படிங்கிற ஒரு பட்டம் வழங்கியிருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. சரிங்களா? திராவிட மணி அப்படின்னா யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 2000ங்கள்ல இவருக்கு ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. சரியா? இவரை பத்தியான அவுட் சோர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் இருந்துச்சு, அது எல்லாமே ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு. சரியா? சோ அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா. சரியா? எம்சி ராஜா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் சென்னையில தான் பிறந்திருக்காரு. சென்னையில பரங்கிமலையில் ஒரு பறையர் சமூக குடும்பத்தில் பிறந்தவர். ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்கள்ல ரொம்ப முக்கியமானவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியராக தான் அவரை பணியை தொடங்கி பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு வேலை செய்திருக்காரு. ஆசிரியராக பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு தேவையான பாட புத்தகங்களை எழுதியிருக்காரு. இந்த சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு இந்த மாதிரியான போயம்ஸ் எல்லாம் இவரு தான் ரைட் பண்ணதா சொல்றாங்க. சரிங்களா? இந்த அப்புறம் வந்து காக்கா காக்கா மை கொண்டு வா, சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு, இந்த மாதிரியான இந்த குழந்தைங்க ரைம்ஸ் இன்ன வரைக்கும் பாடுறாங்க இல்லையா, அதெல்லாம் எழுதுனது இவருதான் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் இன்னொரு முக்கியமானவர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த நீதி கட்சி ஒரு 30 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த 30 பேர்ல இவரும் ஒருவர். அது மட்டும் இல்லாம சென்னை சட்டசபையில நீதி கட்சியோட துணைத் தலைவராகவும் இவர் செயல்பட்டு இருக்காரு. சரிங்களா? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் முதல் உறுப்பினர் இவர் தான். 1920 இருந்து 26 வரைக்கும் சட்ட மேலவை உறுப்பினரா இவர் பணியாற்றிருக்காரு. சரியா? 1922 இவர் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார் சட்டசபையில. பறையர், பல்லர், பஞ்சமர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா ஆதி திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்த ஒப்பற்ற தலைவர் யாருன்னா எம்சி ராஜா அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம பஞ்சமர் பள்ளிகளை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமர் பள்ளிகள்னு கூப்பிடக்கூடாது, ஆதி திராவிடர்கள் பள்ளிகள்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு. சரிங்களா? 1921 பனகல் அரசர் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியா இருக்கும்போது அரசு வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கோசரம் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட பட்டியல் பிரிவு மக்களுக்கு எந்த சலுகையும் தரப்படல அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு தான் இருந்த நீதி கட்சியவே எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. புளியந்தோப்புல அந்த ஒரு கலவரம் நடந்திருக்கு. அந்த போராட்டம் கலவரமா மாறி
ஒரு 2-3 நபர்கள் இறக்குற அளவுக்கு போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புளியந்தோப்பு தலித் மக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி குற்றம் சாட்டும் போது அதை எதிர்த்து 1923 நீதி கட்சியிலிருந்து விலகிறார். அதுக்கப்புறம் 1928 அகில இந்தியர் ஒடுக்கப்பட்ட சங்கம் அல்லது சம்மேளம் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர்ல ஆரம்பிச்சதா தகவல்கள் குறிப்பிடுது. இதோட தலைவரா இருந்திருக்காரு. இதோட துணைத் தலைவர் செயலரா வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் இருந்ததாக கூறப்படுது. அதற்கப்புறமும் இந்த நியமன உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. நீதி கட்சியிலிருந்து வெளியே வந்தாலும் 26 to 37 வரைக்கும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக ஆங்கிலேயர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவர் நீதி கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் 1932 இந்திய தேசிய காங்கிரஸோட சோசியலிஸ்ட் வலதுசாரியோட ஒரு முக்கியமான தலைவரான எஸ்பி மூஞ்சே மற்றும் தாதா அவரோட வந்து பாத்தீங்கன்னா எம் சி ராஜா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறார். அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, ராஜா அவங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், அதற்கு பதிலாக பட்டியல் வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கறதுதான் அவரோட ஒப்பந்தம். அவருக்காக கேட்டுக்கல, பட்டியலின மக்களுக்காக தான் போராடி இருக்காரு. சரிங்களா? இது ஏன் ரொம்ப வரலாற்று முக்கியம் அப்படின்னா, காந்தியடிகள் வந்து அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் பட்டியல் பிரிவு மக்களுக்குன்னு தனி தொகுதி ஒதுக்கப்படணும்னு போராடினார் இல்லையா, அந்த ஐடியாவே இவர்கிட்ட இருந்து தான் அவருக்கு வந்திருக்கு. சரிங்களா? இவரு தான் சரி நான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா எனக்கு வந்து பட்டியல் வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு உங்க இதுல தரணும் அப்படிங்கிற ஒப்பந்தம் அம்பேத்கரால சிந்திக்க வச்சிருக்குது. அவர் தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு தூண்டுகோலாக அமைந்த நிகழ்வு ராஜே PS மூஞ்சேயோட ஒப்பந்தம். அதனாலதான் இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேலிடான பாயிண்ட். 1937 ஏப்ரல் முதல் ஜூலை வரை KV ரெட்டி ஆட்சியில் இருந்தாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அந்த ஒரு சொற்ப காலம், அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்துடும். ராஜாஜி அவர்கள் அமைச்சரவை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாரு. அந்த கூர்ம ரெட்டி KV ரெட்டியோட தற்காலிக இடைக்கால அமைச்சரவையில் வளர்ச்சித்துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். சரிங்களா? இவரே அம்பேத்கரோட க்ளோஸா இருந்தாலுமே அம்பேத்கருக்கும் இவருக்கும் சில இடத்துல கான்ஃபிளிக்ட் உருவாயிருக்கு, முரண்பாடு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா 1930 வட்டமேசை மாநாடுகள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அம்பேத்கர் என்ன பண்ணிருக்காரு, அம்பேத்கருக்கும் இரட்டைமலை சீனிவாசனுக்கு தான் போயிருக்கு, எனக்கு வரல அப்படின்றனால அம்பேத்கருக்கும் இவருக்கும் சண்டை வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா தனி தொகுதிகள் வேணும்னு சொல்லிட்டு இருந்தவரு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பூனா ஒப்பந்தத்துல நான் கையெழுத்து போடல, எனக்கு பதிலாக இரட்டைமலை சீனிவாசன் அவளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனி தொகுதிகளுக்கு எதிராகவே சில இது வந்து பாத்தீங்கன்னா இவரு காங்கிரஸோட சேர்ந்து அதை எதிர்த்திருக்காரு. சரிங்களா? அந்த தகவல்களும் இருக்கு. சரிங்களா? இந்த தகவல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்காது. சரியா? இதெல்லாம் அவுட் சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்த தகவல்கள். இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, எந்த வருஷம் யார் யாரு எதை ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இந்த ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து பாத்தீங்கன்னா இவர் எந்த மாதிரி கொண்டு போனாரு, அகில இந்தியர் ஒடுக்கப்பட்ட சங்கம் அப்படிங்கிறத எப்ப ஆரம்பிச்சாரு. இங்க பாருங்க, இந்த அதிகாரப்பூர்வமான தீர்மானத்தை நாடாளுமன்றத்துல அந்த சென்னை சட்டமன்றத்துல கொண்டு வந்தவரே இவர் தான். இதுதான் அவரு. சரியா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழிலாளர்கள் இயக்கங்களை பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நம்ம இந்த பாடத்தோட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். சரிங்களா? தொழிலாளர்கள் இயக்கம்னு வரும்போது தமிழ்நாடு தான் முன்னோடி. இந்த தொழிலாளர்கள் இயக்கங்கள் வளர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் உலகப்போர். 1914 to 18 வரும்போது அந்த உலகப்போர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் தேவைப்படுது, பஞ்சு, காட்டனு, அடிப்பட்டவங்களுக்கு. இந்த மாதிரி வரும்போது இந்த தொழிலாளர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்க்கால தேவைகளை நிறைய நிறைவு செய்திருக்கு. போர் முடிஞ்சது, அந்த போர்க்கால தேவைகளை பார்த்து நிறைய இருக்கிறதுனால நிறைய எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் அவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர்க்கால தேவைகளும் குறையுது, வேலைக்கு எடுத்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்குறைப்பு செய்யப்படுகிறார்கள். அப்புறம் விலைவாசி ஒரு மாதிரி ஏறுது, வேலையும் இல்லை விலைவாசி இல்லைங்கிறப்ப அந்த தொழிலாளர்கள் எங்க போவாங்க. அதனாலதான் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. இந்தியாவோட முதல் தொழிலாளர்களின் தொழிற்சங்கம் நம்ம சென்னையில தான் ஆரம்பிச்சாங்க, மெட்ராஸ் லேபர் யூனியன். எப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா 1918 சென்னையில பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் தொழிலாளர்களுக்காக PP வாடியா, திருவிக்கா இவங்களால நிறுவப்பட்டதுதான் இந்த தொழிலாளர் இயக்கம். இதை நிறுவியர்ல முக்கியமான தலைவர்கள் PP வாடியா தலைவர்,
வி கல்யாண சுந்தரனாம் இருக்காரு, கேசவ பிள்ளை இருக்காரு, ராமானுஜம் நாயுடு இருக்காரு, செல்வபதி செட்டியார் இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளருக்காக போராடிய முன்னணி தலைவர்கள். அந்த தொழிலாளர் சங்கம் அமைக்கப்பட்டதுக்கான காரணமே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக, வேலை நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக. இந்த தொழிலாளர் சங்கத்தோட முதல் சிறப்பம்சம் என்னன்னா இந்தியாவிலேயே முதலில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் இதுதான். இந்த தொழிற்சங்கம் தொழிலாளர்களின் போராட்டத்தை ஒருங்கிணைக்குது. அதன் விளைவாக தான் 1926 தொழிற்சங்க சட்டமே இயற்றப்படுது. இந்த தனியார் கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி, அப்புறம் பேங்கிங் செக்டரு, ஃபினான்சிங் செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலாளர் சங்கங்கள் கம்மியா இருக்கும். ஆனா அந்த மில்லு ஒரு ஃபேக்டரின்னு போகும்போது அங்க தொழிலாளர் சங்கங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கான விதை நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. சரிங்களா? இந்த அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில நடைபெற்றிருக்கு. சரிங்களா? எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்பையர் தியேட்டர் அப்படிங்கிற பகுதியில். அந்த மாநாடுல பல்வேறு தீர்மானங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்குது. அந்த முதல் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் அவர்கள். அந்த தொழிலாளர் மாநாட்டில் முதல் சங்கத்தோட அந்த இந்திய தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு, சந்திரபோஸ் இந்த மாதிரியான முக்கிய தலைவர்களும் கலந்துருக்காங்க. தொழிலாளர்கள் பிரச்சனைனாவே இப்ப ஸ்ட்ரைக்குன்னு போய் உக்காந்தாங்களே, முதலாளி என்ன பண்ண, ஏன்னா அப்ப இருந்தது ஆங்கிலம், உடனே போலீஸுக்கு போன் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து இவங்கெல்லாம் குப்பை தள்ளுற மாதிரி தள்ள ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைச்சிச்சு. திடீர்னு வேலையை விட்டு நீக்கினவங்களுக்கான ஒரு பதிவேட்டை பராமரிக்க ஆரம்பிச்சாங்க. உணவு பண்டங்களோட ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, அந்த போராட்டத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவித்தொகை, உடல்நல காப்பீடு அதெல்லாம் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் இந்த மாநாட்டில் நடந்துச்சு. இந்த மாநாடு இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிலாளர்களையும் ஒருங்கிணைப்பதில் ஒரு முக்கிய மைல்கல், பழமையான ஒரு இது. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் அவ்வளவுதான். நீங்க பிளஸ் டூ புக் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழிலாளர் போராட்டங்கள்லாம் நடக்கும். தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே போராட்டம்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்ப. சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தலைவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என்று சொல்லப்படக்கூடிய சிங்காரவேலர். சரிங்களா? பிப்ரவரி 18 1860 பிறக்கிறாரு. அதே பிப்ரவரி 11 1946 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இறந்துடுறாரு. சரிங்களா? இவரும் தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகள்ல ஒரு முன்னோடி. இந்தியாவில் முதல்ல மே 1 இதை வந்து பாத்தீங்கன்னா 1923 தொழிலாளர் தினமாக கொண்டாடியவர் இவர் தான். அதே மாதிரி உழைப்பாளர் உழவர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியும் தொடங்கியிருக்காரு. எப்ப மே 1 1923 தான் கொண்டாடி அப்போ ஒரு கட்சியும் தொடங்கிய பொது உடைமைவாதி இவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான். சென்னையில இவர் பேர்ல நிறைய பிற்படுத்த மக்களுக்காகவும் போராடி இருக்காரு இவர். சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மே தினம் 1921 மே 1 கொண்டாடினார் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் உழவர் உழைப்பாளர் கட்சி, நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் இந்துஸ்தான் என்ற கட்சியை புரட்சிகர திட்டத்துடன் தொடங்கியிருக்காரு. நான் இது லைட்டாக சொல்லியிருக்கேன். அதோட கட்சியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் உழைப்பாளர் உழவர் கட்சி, லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் இந்துஸ்தான். அதே மாதிரி லேபர் கிசான் கிஜட் அப்படிங்கிற ஆங்கில வார இதழையும் தமிழுக்காக தொழிலாளன் அப்படிங்கிற தமிழ் வார இதழையும் பதிப்பித்து அதோட ஆசிரியராக இருந்திருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்கள். சரிங்களா? ஸோ 1924 வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் இந்த பொது உடைமைவாதிகள் மேல வந்து பார்த்தீங்கன்னா 1 டஜனுக்கும் குறையாம சதி வழக்குகள் போடப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பிரசித்தி பெற்றது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் சதி வழக்கு மார்ச் 1924 நடந்திருக்கும். அதுல ஒரு 13 பேரை குற்றம் சாட்டியிருப்பாங்க. அதுல சிங்காரவேலரும் ஒரு முக்கியமான A1. சரிங்களா? ஆனா அதுல அந்த சதி திட்டம் தொடங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவர் மேலேயும் கேஸ் போட்டிருப்பாங்க. அப்ப அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அதனால அவரை விட்டுட்டு மற்ற சில பேரை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம +2 10th ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? +2ல பார்ப்போம். சரிங்களா? ஸோ கம்யூனிஸ்டுகளோட முதல் மாநாடு 1925 கான்பூர்ல நடந்திருக்கும். சரிங்களா? டிசம்பர் 28 இருந்து 30 வரைக்கும். அந்த கான்பூர்ல சென்னை கம்யூனிஸ்ட் சார்பா சிங்காரவேலரோட தலைமையில தான் நடந்திருக்கும். இவரு தான் தலைமை உரையும் ஆட்டியிருப்பாரு. சரிங்களா? சென்னையில் பிறந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாநில கல்லூரி, சென்னை
சென்னை பிரசிடென்சி காலேஜ்னு நினைக்கிறேன், சென்னை, அது பேர் எனக்கு தெரியல, சென்னை மாநில கல்லூரின்னு சொல்லுவாங்க. அதுல பட்டம் பெற்றிருக்காரு. இளமை காலத்துல பௌத்தத்தை பரிந்துரை செய்து பௌத்தத்தை தழுவிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ், ஆங்கிலம், இந்தி, உருது, ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன் எல்லாமே பேசுவார் இவர். ஸோ அதனால பேசுறதுனால ரஷ்யாவில் இருந்த காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், சரிங்களா, ஹெட்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்களோட கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவியல் சார்ந்த கருத்துக்கள்லாம் மொழிபெயர்ச்சி மக்களுக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 1921 வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இளவரசரோட வருகை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மிகப்பெரிய அளவில் எதிர்த்திருப்பாங்க. அதுல ஒரு போராட்டம் இவரோட தலைமையில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1928 தென்னிந்தியாவில் நடந்த மிகப்பெரிய தொடர்வண்டி வேலை நிறுத்தம், பனிமலை வேலை நிறுத்தம் சொல்லுவாங்க, திருச்சி பக்கம், அதை முன்னிருந்து நடத்தியவர் இவரு தான். மிகப்பெரிய போராட்டம் அது. இதனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே விட்டுட்டாங்க. சரிங்களா. இவர் சாவர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு புத்தகங்களை சேர்த்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எத்தனை புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அரிய புத்தகங்களாம். படிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு இது மனுஷன். ஏன்னா இவருக்கு தான் எல்லா லாங்குவேஜும் தெரியுமே, தமிழ், உருது, ரஷ்யனு, இங்கிலீஷ், ஹிந்தி. இவர் இறக்கும்போது அந்த 10,000 புத்தகங்களையுமே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டாராம். எவ்வளோ பெரிய கம்யூனிஸ்ட் பாருங்க. இதனால தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதின்னு சொல்றாங்க. சரிங்களா. அதே மாதிரி இவர் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக இருந்தபோது மத்திய உணவு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. மத்திய உணவு சம்பந்தமா நிறைய இடங்கள்ல இருக்கு. நீதி கட்சி ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்கு, தியாகராயர் ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்காரு, அப்புறம் நம்ம இன்னொரு தலைவரை கூட பார்த்தோம். சரிங்களா. இதுவும் கொடுக்கப்பட்ட தகவல் தான். இதுதான் பின்னாடி காமராஜர் தொடங்கிய மத்திய உணவு திட்டத்தின் முன்னோடின்னு சொல்றாங்க. ஸோ இவர் நீதி கட்சியிலிருந்து தான் அதெல்லாம் கொண்டு வந்திருப்பார். சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொழி போராட்டம், ஹிந்தி மொழி போராட்டத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் நடந்துச்சு. சரிங்களா. மொழி போராட்டம், இந்தியை திணிக்கிறதும் மொழி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கான போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கும். ஆரம்ப காலகட்டங்களில் நம்மளோட தமிழ் கோயில்கள்லேயே சமஸ்கிருதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனைகள், சடங்குகள் செஞ்சுருப்பாங்க. தமிழ் மொழிக்கான இசையும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் ஓரளவு தான் இருந்திருக்கும். அதுக்கு ஒரு இதை கொண்டு வந்தார். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் தான், ஆப்ரஹாம் பண்டிதர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் சாம்பவர் வடகரை அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் முத்துசாமி பண்டிதர் அன்னமை அம்மாள் அப்படிங்கிறவருக்கு ஆகஸ்ட் 2, 1859 பிறந்திருக்காரு. இவர் நிறைய வேலை பண்ணியிருக்காருங்க. மருத்துவராக இருந்திருக்காரு, புகைப்பட கலைஞராக இருந்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலராவுக்கும் பிளேக்குக்கும் ஒரு சஞ்சீவி அப்படிங்கிற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மருந்து இந்த காலராவுக்கும் பிளேக்குக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட தான் பேட்டன் இருந்துச்சு. அதுல மிகப்பெரிய வணிக வெற்றி அடைஞ்சிருக்காரு. 100 ஏக்கர் தஞ்சாவூர்ல வாங்கி விவசாயம் பார்த்திருக்காரு, இயற்கை விவசாயம். நிறைய பேருக்கு இயற்கை விவசாயத்தை கற்றுக் கொடுத்திருக்காரு. அதன் மூலமாக இவர் ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கியிருக்காரு. அதெல்லாம் இவரை பற்றிய முக்கியமான தகவல்கள். ஆனா ஆப்ரஹாம் பண்டிதர்னாவே நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வரக்கூடியது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால தமிழ் இசையை மீட்டு கொண்டு வந்தவர் இவர் தான். இவர் தான் என்ன பண்றாரு, 1912 தமிழ் இசையோட அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேர்களை ஆராய தொடங்கினார். ஏன்னா மருத்துவம் கற்றுக்கிட்டாரு, புகைப்பட கலை கற்றுக்கிட்டாரு. இவரோட பேரன் பையன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பட கலைகளை வெளிநாடு வரைக்கும் போய் சாதிச்சிருக்காங்க. ஆனால் இவர் தமிழ் இசையை தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்திருக்காரு. மே 27, 1912 சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி 1912 16 வரைக்கும் இவரோட செலவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 இசை மாநாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சையில் நடத்தியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்கப்புறம் தான் தமிழ் இசை போற்றப்பட்டுச்சு. பல்வேறு புகழ்மிக்க இசையறிஞர், தமிழ் இசையறிஞர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. அவரோட ஆய்வெல்லாம் ஒருங்கிணைத்து கர்ணாமிர்த சாகரம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. அந்த நூல் தமிழ் இசையின் கலை களஞ்சியம். சரியா. இதோட முடியல ஒரு தமிழ் இசையோட நிலை எப்படிங்கிறது குறித்து 1943 ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் பல்வேறு தமிழிசை மாநாடு அப்படிங்கிறது இதோட முடிஞ்சு போச்சுங்க. சரிங்களா. இதுக்கப்புறம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு காலப்பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன வருஷம்னா மிகப்பெரிய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 1938 ராஜாஜி எதிர்த்து,
அதுக்கப்புறம் 48, 52, 65 தான் திமுக அதை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் 67 எலெக்ஷன்ல ஜெயிச்சிரும். இப்போ வரைக்கும் நம்ம இந்தி எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? இந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி, அது யார் வேண்டாலும் கற்றுக்கலாம், திணிக்கக்கூடாது. ஹிந்தி வரனால தமிழ் அழியுது அப்படின்னா நம்ம விடக்கூடாது. ஆனால் ஹிந்தி கற்றுக்கலாம். சரியா? தமிழை வந்து பார்த்தீங்கன்னா இந்திக்கு மேலாக தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது மக்களுக்கான, திராவிட மக்களுக்கான வேலை வாய்ப்பை பறிக்கும் அப்படின்னு பெரியார் அறிவிச்சு தான் அதை மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வந்திருப்பார். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸை அகற்றிவிட்டு திராவிட இயக்கங்கள் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க காரணமாக இருந்தது இந்த மொழிப்போர் தான் இப்போ வரைக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கடைசி டாபிக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இயக்கங்கள். இந்த பெண்கள் இயக்கங்களில் சில பேர்லாம் கொடுத்துருப்பாங்க. அன்னி பெசன்ட், முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பெண்கள் இயக்கங்கள் டாபிக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்திய பெண்கள் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, உமன் இந்தியன் அசோசியேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து அகில இந்திய பெண்கள் மாநாடு, ஆல் இந்தியா உமன்ஸ் கார்பரேஷன் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. இந்திய பெண்கள் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1918 வந்து தொடங்கியிருக்காங்க. மே 8 எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா சென்னையில் தான் தொடங்கியிருக்காங்க, சென்னை அடையாற்றில். அதை ஆரம்பித்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்கரெட் இ கசின்ஸ், இவங்க தான். இதோட தலைவர், முதல் தலைவர் யாரோட வழிகாட்டுதலின் மூலம் இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். இதுல நிறுவன உறுப்பினர்களா பல்வேறு பேர் இருந்திருக்காங்க. இந்த இந்திய பெண்கள் சங்கம், மாதர் சங்கம்னு சொல்றாங்க இல்லையா, இன்ன வரைக்கும் ஆக்டிவா இருக்கு. அதுல ஆரம்ப காலகட்டங்களில் நிறுவன உறுப்பினர்களா இருந்தவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அம்புஜத் அம்மாள், கமலாதேவி, மேரி புனன், பேகம் ஹஸ்ரத் மொஹானி, சரளாபாய், தன்வந்திரி ராமாராவ், முத்துலட்சுமி ரெட்டி, மங்களம்மாள் சதாசிவராயர், ஹீராபாய் பட்டாப் நிறுவன உறுப்பினர்கள். இந்த பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது, தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா மார்கரெட் கசின்ஸு இந்த இந்திய பெண்கள் சங்கம் சம்பந்தமாக அதற்குன்னு ஒரு இதழ் ஆரம்பித்து ஆசிரியராக இருந்திருக்காங்க. அந்த இதழோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்மா. ஸ்ரீ அப்படின்னா பெண்கள், பெண்களுக்கான தர்மம்னு அர்த்தம். அந்த பத்திரிகை இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இந்த அமைப்பு, பெண்கள் சம்பந்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு, பொது வாழ்வில் பெண்களோட பங்கு, பல்வேறு மொழிகளில் துண்டு பிரச்சாரங்களையும் செய்தி மடல்களையும் இந்த அமைப்பும் இந்த இதழும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஸோ இந்திய பெண்கள் குறித்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அகில இந்திய பெண்கள் மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1927 கூட்டியிருக்காங்க. ஆரம்பிச்சது 1917. 10 வருஷம் கழிச்சு மாநாடு நிறுவிருக்காங்க. மிகப்பெரிய சக்சஸ் ஆன மாநாடு. பெண்களுக்கான உரிமைகளை அரசுகிட்ட நம்ம பரிந்துரை செய்யணும், நடைமுறைப்படுத்தணும், அதை பரிந்துரை செய்யணும், மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை கொண்டு போகணுங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் அந்த மாநாட்டுகளில் இடம்பெற்றிருக்கு. இந்த பெண்கள் இயக்கத்துக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் சுயமரியாதை இயக்கம். சரிங்களா? பெரியார் தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இந்த பெண்கள் சங்கத்தில் சேர்ந்தவங்க ஒன்று தான். சுயமரியாதை இயக்கமும் பாலினம், பாலின சமூகம், அதோட சமத்துவம், அதை மேம்படுத்துறதுக்கான ஒரு குறிக்கோள் தான். அதே தான் இந்த பெண்கள் சங்கத்துக்கும். ஸோ இந்த சுயமரியாதை இயக்கத்தோட பெண்கள் பிரிவில் தீவிரமாக பணியாற்றியவர்கள் பல பேர் இருந்தாங்க. முத்துலட்சுமி ரெட்டியார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி லட்சுமி தேவி, ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை, நீலாம்பிகை அம்மையார், இவங்க எல்லாம். சரிங்களா? ஸோ இந்த பெண்கள் இயக்கத்தோட முக்கியமான ஒரு சாதனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவதாசி முறையை ரத்து செய்யறதுக்கு போராடுங்க. அதுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். இவங்க எப்போ கொண்டு வந்துட்டாங்க? 1930 அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த சட்டம் 1940 தான் நடைமுறைப்படுத்தப்படுது. சரிங்களா? அது ஒரு பாக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. 1930 சென்னை சட்டமன்றத்தில் அப்போ மேலவை உறுப்பினராக அந்த முத்துலட்சுமி ரெட்டியார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது
அப்படிங்கிற ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தினாங்க. அதுதான் பின்னாடி தேவதாசி தடுப்பு சட்டமாக மாறிடுச்சு 1947. சரிங்களா? இந்து கோவில் வளாகங்கள்லையோ வேறு வழிபாட்டு தலங்கள்லையோ பொட்டு கட்டும் சடங்கு அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ரொம்ப கொடுமையான ஒரு சடங்கு. ஆரம்ப காலகட்டங்களில் சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடனம் ஆடுறதுக்கும் இறைவனை வந்து துதிச்சு பாடுறதுக்கும் சரிங்களா அந்த கோவில் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து நியமிப்பாங்க. அந்த பொண்ணு கலை புனிதமாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஒரு பொண்ணை அவங்களா தேர்ந்தெடுத்து பொட்டு கடக்கு சடங்குன்னு சொல்லி பண்ணி அந்த பொண்ணு தேவதாசி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கோயிலே தங்க வச்சிருவாங்க. கோயில்லையே கோயில் சார்பாக ஒரு பக்கம் தங்க வச்சுட்டு அது எப்படி சொல்கிறது, முக்கியமான பெரிய மனுஷங்க, இந்த கோயிலோட தர்மகர்த்தா, இந்த கோயிலுக்கு கொடை பண்ணீங்க அப்படின்னு போகிற வரவங்களாம் அவங்களோட காம இச்சைகளை அந்த பொட்டு கட்டி அந்த குழந்தைங்கிட்ட தனிச்சுக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து தடுக்கப்பட்டது. அந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கூடாது, வயசாகிற வரைக்கும் அந்த வேலையை தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வயசாகி போச்சு அப்படின்னா இன்னொரு பொண்ணை சூஸ் பண்ணுவானுங்க ஈனம் பிடிச்சவனுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒரு அனுமதியும் கிடையாது, கோயிலில் தான் இருக்கணும். ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தை இருக்கும், அது எதுலேருந்து தான் தெரிஞ்சு வந்திருக்கும். எவ்வளோ பெரிய கொடுமைகள் பாருங்கள். அந்த மசோதா தான் இந்த தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கான சட்டப்பூர்வ அனுமதி கொடுத்துச்சு. சரிங்களா? இந்த மசோதா 1930 கொண்டு வந்தாலும் 47க்கு மேலே தான் 15 ஆண்டு காட்டிருந்து தான் சட்டமாக மாறிச்சு. ஆனால் அந்த மசோதாவை அப்போ கொண்டு வந்த நெஞ்சுரம் மிக்க பெண் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள். அவங்களுக்கு பின்னாடி சுயமரியாதை இயக்கம், பெண்கள் இயக்கம், பல்வேறு நீதி கட்சி எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் எல்லாம் இருந்தாலும் அது ஒரு மேடையில் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா 1930 அந்த மசோதா கொண்டு வரும்போது அந்த மசோதாவை சில பேர் எதிர்த்திருக்காங்க. இதற்கு பாரம்பரியத்தில் தலையிடுறது, மண்ணாங்கட்டியில் தலையிடுறதுன்னு சொல்லிட்டு. இந்த மசோதா சட்டமாக மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சால் குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை கிடைக்கும்னு ஆணையிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டிலிருந்து அது மறைந்தது. சரிங்களா? இதோட இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. சரியா? இப்போ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முத்துலட்சுமி ரெட்டி பற்றி சொல்லணும்னா அது ஒரு 2 மணி நேரம் போகும். அவங்கள பற்றிலாம் நம்ம தனியாக போடுவோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.